நம்ம இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மொசம்பி சிக்கன் கிரேவியும் சிக்கன் 65யும் பண்ண போகிறோம். இப்போ நான் இதுக்கு எடுத்துருக்கேன் என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா 2 ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன், 4 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன், ஒரு மொசம்பி, அப்புறம் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 kg சிக்கன். அந்த சிக்கன்லேயே போன்லெஸ் கொஞ்சம் எடுத்து அதில் சிக்கன் 65 மேரினேட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கோம்னா மஞ்சத்தூள், குருமிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் பெப்பர் தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 லெமன், அப்புறமா ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மொசம்பியை ஆல்ரெடி ஜூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் செப்பரேட்டாக. அது இல்லாமல் அந்த மொசம்பியை உள்ளே இருக்க அந்த சதையெல்லாம் எடுத்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஒரு 2 வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மிச்சம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா தனியாக வச்சுருக்கேன், ப்ளஸ் ஒரு அரை தக்காளியை நம்ம கட் பண்ணி இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், மொசம்பி இருக்குது, ஒரு 1/2 தக்காளி இருக்குது, ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சர் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம போட்டு வச்சுருந்த ஆரஞ்சு, வெங்காயம், மொசம்பி, தக்காளி, ஆனியன், பச்சை மிளகா எல்லாமே அரைச்சி எடுத்துக்கிடுச்சு. ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 2 பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டாவது நமக்கு அந்த மொசம்பி ஜூஸ் எடுத்தாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தாச்சு, 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து அடுப்பில் தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி வச்சுருந்த சிக்கன் 65 அந்த ஆயிலில் பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம இந்த கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு தவா வச்சு, நான் எப்போயுமே ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணேன், ஆயில் கம்மியாக போட்டு இப்போ சூடாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம சிக்கனை ஃபுல்லாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் இப்போ எடுக்க போகிறோம். நீங்கள் பண்ணும்போது நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி கீழே லைட்டாக ப்ரௌனிஷாக வராது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணியாச்சு, இதை எடுத்துகிட்டு ஆயிலில் தனியாக ஒரு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் சிக்கன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? பாருங்கள், சிக்கன் நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சிக்கன் ஃப்ரை முடிஞ்சாச்சு. தவாவில் இருந்த ஆயிலை அப்படியே வேறு ஒரு சின்ன கிளாஸில் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ தவாவை வாஷ் பண்ணி நம்ம இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இப்போ சிக்கன் கிரேவியை பண்ண போகிறோம். இப்போ தவா கொதிச்சிடுச்சு, இந்த ஆயிலை ஊற்றிட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயிலை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆயில், அதனால் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஆயிலை சேர்த்துக்கிறேன். ஆயில் கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காவை ஆயிலில் போட போகிறோம். ரொம்ப நல்லா வதங்கினோடனே இப்போ நம்ம ஆனியனை ஆட் பண்ண போகிறோம். ஆனியனை நல்லா வதக்கிட்ட அப்புறமா கூட பச்சை மிளகாவை ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக உப்பு போட்டு வதக்குறோம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், அதனால் உப்பு போட்டு வதக்கிட்டுருக்கோம். ஒரு 1/2 வதங்கின உடனே நம்ம பச்சை மிளகாவை போட்டு அப்படியே வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் இப்போ நம்ம தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்க போகிறோம். டொமேட்டோவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து லைட்டாக வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா வதக்க போகிறோம் நான். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மொசம்பி, ஆனியன், டொமேட்டோ, சில்லியை இப்போ போட்டு இன்னும் நல்லா வதக்க போகிறோம்.
இதை நல்லா வதக்கிட்டே இருக்க போகிறோம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோம்னா, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுவோம். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இது ஒரு 1½ டீஸ்பூன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள், ஓகேங்களா. இது வந்து மிக்சடு மிளகாத்தூள். இது என்னென்ன போட்டு அரைப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள். இது வந்து ஒரு 1½ டீஸ்பூன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கறியெல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பெப்பரை நல்லா தூவி நம்ம அப்போ இறக்குவோம், ஓகேங்களா. இப்போ நான் மசாலாவை போட்டுட்டு காட்டுறேன். இப்போ எல்லா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண போகிறேன். எல்லா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த மொசம்பியோட ஜூஸ் இருக்குல்ல, அதை நான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ, ஓகேங்களா. அந்த ஜூஸை நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ சிக்கனை போட போகிறோம், சரிங்களா. இப்போ நான் அந்த மொசம்பி ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் சிக்கனை போட போகிறேன், சரிங்களா. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். நம்ம சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ சிம்மில் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விடுவோம் சிக்கன் வேகிறதுக்காக. டேஸ்ட் பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. தேவையான அளவு உப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வந்து நம்ம சிக்கனை குக் பண்ணி எடுக்க போகிறோம். சிக்கன் ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து பெப்பரை போட்டு சிம்மில் வைக்க போகிறோம் ஒரு 5 மினிட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக பெப்பரை மேலே தூவி விட்டு இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சுது, சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் கிரேவி முடிஞ்சது, சிக்கன் 65 முடிஞ்சது, ரைஸும் வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபலூடா ஐஸ்கிரீம் வந்து ஹோம்மேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பனானா, ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, கிரேப், அப்புறம் ஒரு பெரிக்காய் எடுத்துருக்கேன். ப்ளஸ் நட்ஸ் எல்லாம் தனித்தனியாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஹனி, அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து 1 லிட்டர் பேக் நம்ம வாங்கி வச்சுருக்கோம், அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரூட்ஸை கட் பண்ணிப்போம். கைஸ், ஃபைனலாக நம்ம சமைச்சாச்சு. சிக்கன் 65, மோசம்பி கிரேவி, ஒயிட் ரைஸ். கிரேவிக்கு பரோட்டா நல்லாயிருக்கும்ட்டு ஒரு பரோட்டா கடையிலேருந்து வாங்கியிருக்கோம். நீங்களும் இதேமாதிரி சமைச்சு எப்படி இருக்குன்றத உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள். ரெண்டாவது, இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபலூடா பண்ணும் பொழுது உங்களுக்கு அதையும் காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு. ரைஸ் சாப்பிட்டு முடித்தாச்சு. இப்போ ஃபலூடா எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இப்போ ஃபலூடாவுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே ஐஸ்கிரீம் இருக்குது, ஹனி இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, ஹனி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பாதாம், பிஸ்தா, கிரேப்ஸ், முந்திரி, இதெல்லாமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம முன்ன பார்த்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் வந்து எப்படி வந்து உங்களுக்கு போடுறதுன்றதை மிக்ஸ் பண்ணுறதுன்றதை காட்டுறேன், சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸை வந்து பாட்டம் லேயரில் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்த லேயர் பார்த்திங்கனாக்கா, நம்ம ஐஸ்கிரீமை 2 ஸ்கூப் போட்டாச்சு, ஓகேங்களா. இதுக்கப்புறம் திரும்பவும் மேலே வந்து இன்னொரு லேயர் ஃப்ரூட்ஸ் வந்து போட போகிறோம். இப்போ இதுக்கு மேலே
நான் சொன்ன மாதிரி இந்த பாதாம் பிஸ்தாவை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ இதை மேலே கொஞ்சம் போட்டுப்போம். இப்போ அடுத்து ஹனியும் போட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபலூடா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, நீங்களும் இதேமாரி சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.